எனக்கு ஆக்சுவலா லைட் ஹார்ட்டடா ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாவோ, இல்ல ஒரு காமெடி படமாவோ, ஒரு கமிங் ஆஃப் ஏஜ், அ. யூத்ஃபுல்லான, ஸ்டைலிஷான படங்கள்லாம் பண்ண ஆசை இருக்கு. ம். ஆனா, இதுல எல்லாமே அவங்க என்ன நெனச்சு வராங்க தெரியல சார். ஆனா, எனக்கு வந்து இந்த இந்த சேலஞ்ச்னாலே அதுல ஏதோ ஒரு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, எங்கேயோ நான் என்ட்டயே ப்ரூவ் பண்ற ஒரு ஸ்பேஸ் அதுல இருக்கு. மகானா இருக்கட்டும், ஆதித்ய வர்மாவா இருக்கட்டும், இப்போ பைசன்ல கூட ஒவ்வொரு கட்டத்துல முதல் வாட்டி அந்த கதை கேட்கும்போது, ம். இல்ல அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும்போது, இத நான் எப்படி பண்ண போறேன்றது வந்து எனக்கு தெரியாது. முடிச்சதுக்கப்புறம், சரி பண்ணிட்டேன். ஓகே. ஓரளவுக்கு நீ வந்து பண்ணியிருக்க. தட் புஷஸ் மீ ஃபார்வர்ட் டூ மை டுவர்ட் மை ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஸ் ம். அன் ஆக்டர் ம். டு ம். சேலஞ்ச் மை செல்ஃப். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பாவை இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல்ஸ் பண்றது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ம். ஸோ அவர மாரி கண்டிப்பா இருக்க முடியாது. ஆல்மோஸ்ட் உடல வருத்திக்கிட்டு ரொம்ப இவர் ப்ளே பண்ணாருனாலே கண்டிப்பா ஒரு பெரிய சஃபரிங் இருந்திருக்கும் அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ்லயே அப்படின்ற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிருக்குல்ல. யாஹ்! அது நம்ம கமல் அவர்கள், விக்ரம் அவர்கள் இவங்கள பொறுத்து தான் முக்கியமாக நமக்கு தோணும்னு நெனைக்கிறேன்ல. ம். ஸோ அது வந்து எப்படியோ ஒரு விதத்துல என்கிட்டயும் அதாவது அதுதான் நான் பண்ண ஆசைப்படுறேன் ஆக்சுவலா.